வணக்கம் சார். வணக்கம் மேடம். மார்ச் மாதம் முழுக்க டாக்ஸ் பேயர்ஸ்க்கு இருக்கிற ஒரே தாட் என்னவா இருக்கும்னா, எப்படி டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம், என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா டாக்ஸில் கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியலாம் அப்படிங்கிறத இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறத எப்படி அப்ரோச் பண்ணணும், இப்போது என்னென்ன பண்ணால் ப்ராப்பராக அவங்களோட டேக்ஸை வந்து மிச்சம் பண்ண முடியும் சார்? டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து ஈக்விட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்கள்கிட்ட இருக்கிற அந்த லாபகரமான பங்குகளை வந்து சேல் பண்ணிவிடுவாங்க. கேபிட்டல் கெயின் வந்துடும் அதில். ஸோ அந்த கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது 1 லட்சத்துக்குள்ளே வருது அப்படின்னு வந்ததுன்னா, அதை வந்து இந்த பங்குகளை விற்றுட்டு மறுபடியும் அந்த பங்குகளை வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அரசுக்கு கணக்கு காட்டும் போது அந்த 1.25 லட்சத்துக்கு கீழே இந்த 1 லட்சத்தை காட்டும் போது டேக்ஸே வராது. இவங்களுடைய அந்த ப்ரைஸும் வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ அடுத்தடுத்த வருடங்களில் லாபம் வரும்போது அதுக்கு டேக்ஸ் வந்து இந்த இந்த வாய்ப்பு வந்து தொடர்ந்து இருந்ததுன்னா இவங்க வருடம் தோறும் இந்த 1 லட்சம் 1.25 லட்சத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். இது வந்து அரசு ஏற்படுத்தி கொடுக்கின்ற வாய்ப்பு கிடையாது. ஸோ இது ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுது. எப்போ வந்து அரசுக்கு வந்து இது பெரிய அளவில் தெரிய வருதோ அப்போ வந்து இது நிறுத்தப்பட தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம ஒரு ஸ்டைலாக ஒரு வார்த்தையில் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு சொல்லிடுறோம். ஸோ இது வந்து அப்படிலாம் ஒரு டெர்மினாலஜி கிடையாது. வரி கொடுக்காமல் இருப்பதற்கு இது ஒரு வழியாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதை மார்ச் வரைக்கும் தள்ளி போடாதீங்க. நீங்கள் இப்போதுலேருந்தே பிப்ரவரியிலே தொடங்கி இதை வந்து உடனே புக் பண்ணணும். இது வந்து பல பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஐசிஐசிஐ வந்து பயன்படுத்துவதால் அதிலே வந்து டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கின லாபத்தில் இருக்கோமா நஷ்டத்தில் இருக்கோமா அப்படின்னு கணக்கு பண்ணி எவ்வளோ பங்குகளை நீங்கள் விற்றா உங்களுக்கு வந்து இந்த ஹார்வெஸ்டிங்கை ஆப்டிமலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு புரோக்கர்ட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இது மார்ச் வரைக்கும் தள்ளி போடாதீங்க, பிப்ரவரிலே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டேக்ஸ் ப்ராக்கெட்குள்ளே வர்றவங்க எந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இதை பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க சார்? ஆரம்பத்திலே பண்ணி முடிச்சிடுறது நல்லது. ஏன் நான் மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேரலாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்கரேஜ் இருக்கும், எஸ்டிடி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பங்கை விற்றுட்டு திருப்பி வாங்கும்போது அது வந்து உயர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிக்கல்லாம் தவிர்க்கும் போது மார்க்கெட் ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்கும் போதே அந்த நேரத்தை பயன்படுத்தி மார்ச் 31 முன்னாடியே இது நீங்கள் வந்து செய்து முடிச்சிடணும். ஸோ அதனால தான் நீங்கள் ஆரம்பத்திலே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணலாம். நம்ம ஆட்கள் எல்லாருமே கடைசியாக பண்ணி தான் பழகிருக்காங்க. அதனால தான் அந்த மார்ச்சில் பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் அந்த வருடத்தில் நீங்கள் இதை எப்போ வேணால் பண்ணலாம். இப்போ இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் இல்லை இந்த டேக்ஸை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுல மட்டும்தான் சாத்தியமா? பெரும்பான்மையோர் இதில் தான் பண்ணுவாங்க. அதனால தான் பங்குச்சந்தை சார்ந்த அந்த பிளாட்ஃபார்ம்ஸே இந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குது. ஈக்விட்டியில் தான் இவங்க வந்து 1.25 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேபிட்டல் கெயினும் நம்ம இதில் வந்து டேக்ஸ் இதில் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து பங்குச்சந்தை சார்ந்த ஒரு இதில் தான். ஏன்னா மற்ற அசட் கிளாஸ் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிலமே எடுத்துக்கோங்க. அதுலேருந்து வர்ற கேபிட்டல் கெயின்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 1.25 லட்சத்துக்கு கீழே இருக்காது. ஸோ அதனால் அதில் இது பெரிய அளவில் பேசப்படுவதில்லை. இது ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் தான். அந்த பெனிஃபிட்டை வந்து முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இதுதான். ஏன்னா இதில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேபிட்டல் கெயினை வந்து இதில் வந்து ஆஃப்செட்ஸ் பண்ணலாம். அந்த 1.25 கீழே கொண்டு வரலாம். ஆனால் பங்குச்சந்தையில் மட்டும்தான் நீங்கள் அந்த அசட்டையே வந்து வச்சுக்கலாம். மற்றதுலலாம் நீங்கள் அசட்டை வெளியே கொடுத்துருவீங்க. இப்போ ஒரு நிலத்தில் விற்கிறீங்க அப்படின்னா அந்த அசட் வெளியே போயிடுது. அதில் வர்ற இதில் தான் நீங்கள் வந்து 1.25 லட்சம் வந்து கிளைம் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இதில் என்னன்னா நீங்கள் அசட் வெளியே போகாது. நீங்கள் விற்றுட்டீங்க, அதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நீங்கள் அதுலேருந்து திருப்பி அதே அசட்டை வாங்கிடுவீங்க. அசட் வெளியே போல ப்ரைஸ் ரீசெட் மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே தான் அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இப்போது நம்ம இந்த பங்குகளை விற்கிறோம், திருப்பி அது வந்து அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது லாங் டேர்மில் நம்ம ரிட்டர்ன்ஸை இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பெரிய அளவில் வந்து பாதிக்காது. இருந்தாலுமே இதை வந்து கொஞ்சம் கவனத்துடன் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதை நம்ம பண்ணும்போது நமக்கான அந்த திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிற காஸ்ட் எப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்காகட்டும், ரீஎன்ட்ரி பண்ணுறதுக்காக ஆகட்டும். ஏன்னா இது வந்து நம்ம டேக்ஸ் மட்டுமே இல்லை, ப்ரோக்கரேஜ் இருக்குது, எஸ்டிடி இருக்குது, ப்ளஸ் மார்க்கெட் ரேலியும் இருக்குது. நீங்கள் விற்றுடுறீங்க, பங்குகள் வேகமாக ஒரு 10% 20% உயர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அந்த 1 லட்சத்துக்காக ஆசைப்பட்டதே வந்து வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது. அப்படி 10% 20% உயர்ந்தாலும் நான் அந்த பங்கை வாங்குவோங்கிற தைரியமும் வேணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க,
10% ஏறினதுக்கப்புறம் இல்லை அது கொஞ்சம் குறையுன்னு இருப்பாங்க, அது இன்னும் மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கு இருக்குது. இதை கையாள தெரியாமல் தான் பலரும் வந்து இதை பெரிய அளவில் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து அனுபவசாலிகள் வந்து இதை பயன்படுத்தி பெரிய அளவில் லாபம் அடைஞ்சிட்டு வர்றதும் உண்மைதான். பட் ஆனால் இது எஃபிஷியன்ட்டான டூல் தானா சார்? ஏன்னா நான் சேல் பண்ணுறேன், திருப்பி வாங்கும்போது எனக்கு அந்த யூனிட்ஸ் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கும்போது அது எனக்கு உண்மையிலே நான் டேக்ஸில் சேவ் பண்ணுறதை விட மார்க்கெட்டில் நிறைய இழந்துட மாட்டேனா? டாக்ஸுக்காக நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனும் எடுக்கக்கூடாது. அது வந்து பிளைன் வெண்ணிலா. ஸோ நம்ம இப்போ 1.25 லட்சம் அப்படிங்கும்போது ஒருத்தர் 30% ப்ராக்கெட்டில் இருக்கும்போது இந்த ஆக்சுவலான ஒரு ப்ராஃபிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கிட்டத்தட்ட 30 to 40,000 அவர் வந்து இது கட்டணும், டேக்ஸ் கட்டணும். ஆனால் இந்த மாதிரியான முறையில் அந்த டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறாரு, இன்டெரக்டாக தான் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஃபியூச்சருக்கு தான் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம பண்ணலாமா கூடாதா அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக பண்ணால் நம்ம வந்து பண்ணலாம். இதனால் நமக்கு வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்குமா அப்படின்னா பெரிய பாதிப்புலாம் நமக்கு உண்டாக்காது. பெரிய லாபமும் நமக்கு கிடைப்பதற்கு இதுதான். நாளைக்கே வந்து லா மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்கள் 1.25 லட்சம் கிடையாது அப்படிங்கும்போது இது வந்து பயன் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ பண்ணுற சேஞ்சஸ் வந்து நமக்கு எஃபெக்ட் ஆகிறது அதுக்கப்புறமா தான் எஃபெக்ட் ஆகும், நீங்கள் ப்ரைஸ் ரிசர்ட்லாம் பண்ணிட்டு வரும்போது. ஸோ அப்படிங்கும்போது அது பெரிய ஒரு இதுவும் நமக்கு கிடையாது தான். பட் இருக்கும்போது பயன்படுத்திக்கிறதும் தப்பு கிடையாது. இது ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ரீசெட் எல்லாம் பண்ண முடியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இது பாசிபிள் தானா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இது பாசிபிள் தான். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏன்னா நம்ம ஈக்விட்டின்னு இது பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் இது வந்து பாசிபிள் தான். பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம், ஓவராக பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது எப்போ வேணால் அவங்க நீக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்காமையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்படி வாங்கி வித்துட்டீங்க, நாளைக்கு ஒரு ரூல் போடுறாங்க, ஏஐ மூலமாக இவங்க ஃபஸ்ட்டுலேருந்து எப்போது வாங்கினாங்க, இந்த பெனிஃபிட்டை எப்படி அவைல் பண்ணியிருக்காங்கன்னு ஐடி டீமோட சிஸ்டமோட டைப் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இது வரைக்கும் எடுத்த பெனிஃபிட்லாம் வந்து தேவையில்லாமல் போகும். ஸோ ஓரளவுக்கு நம்ம பண்ணுற தப்பு இல்லை, இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிற அளவில் இதில் பெருசாக நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த மாதிரி டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட காம்பவுண்டிங் அடி வாங்கும்ல சார்? காம்பவுண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காஸ்ட்டில் இருந்து தான் பார்க்கணும். நம்ம அந்த இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக அடிபடும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் பெருசாக வேலை செய்யாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதே ப்ரைஸில் தான் வாங்குறீங்க, அதே ப்ரைஸில் தான் விற்கிறீங்க அப்படிங்கும்போது அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து 10 ரூபாயில் வாங்குறீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை 10 ரூபாயில் வாங்குறீங்க, அது வந்து 30 ரூபா போகும்போது நீங்கள் அதை விற்றுடுறீங்க. நீங்கள் விற்றுட்டு மறுபடியும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 30 ரூபாயில் நீங்கள் வாங்குவீங்க. ஸ்க்ரீனில் உங்களுடைய ஆக்சுவல் ஒர்க்கிங்ஸ்லாம் உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் 30 ரூபா தான் காட்டும். பட் இன்ஃபேக்ட் உங்களுடைய ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10 ரூபா தான். ஸோ நம்ம அப்படி தான் வந்து காம்பவுண்டிங் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணுமே தவிர இதிலேருந்து பண்ண தேவையில்லை. எண்ட் ஆஃப் த டே நம்ம எப்படி வந்து காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறீங்களா அதை பொறுத்து தான் வந்து காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாம் ஒரு ஸ்கீமை மாற்றும் போதும் சரி, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் விட்டு எடுக்காதீங்க, ஸ்கீமை மட்டும் அந்த ஒரு ஸ்கீம்லேருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அங்கேருந்து கிளிக் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அங்கேருந்து தான் கிளிக் ஆகும். ஸோ இது காம்பவுண்டிங் ஃபேக்டர்லாம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடையாது. பொதுவாகவே இப்போ நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் என்னென்ன தவறுகள்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார்? ஃபஸ்ட்டு தவறு, அவங்க எப்போ பண்ணணும்னு மறந்துடுவாங்க. அதுதான் மார்ச் 31 பண்ணணும், அதை மறந்துடுவாங்க. காஸ்ட் பெனிஃபிட் அனலைசஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களோட லாபமே வந்து பார்த்திங்கன்னா 7,000 8,000 தான் இருக்கும். ஸோ அதுக்காக அவசரமாக பண்ணிவிட்டு அது ப்ரோக்கரேஜ் எஸ்டிடி போகும், ப்ளஸ் ஸ்டாக் ஒரு 5% 10% வந்து ஏறும். அதுக்கப்புறம் இது வந்து எப்போ பண்ணணும்னு இருக்குது. நம்ம வந்து நிஜமாவே ஒரு ரீபேலன்சிங் பண்ணணும் அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நிஜமாவே ஒரு ஸ்டாக் வந்து இதுவாக இருக்குது, லாஸில் இருக்குது அப்படிங்கும்போது பண்ணுறது வாய்ப்பு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நிறையா தப்பு பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் என்னென்னா, லாஸ் புக் பண்ணாலும் அதை வந்து இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணும்போது கரெக்டாக ஆடிட்டர்கிட்ட சொல்லி உள்ள புக்ஸில் கொண்டு வராததால் அந்த லாஸை வந்து 8 வருஷம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய தப்பாக நம்ம பார்க்குறோம். வாங்கி விற்கிறது அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறத தாண்டி அந்த நஷ்டத்தை நீங்கள் ஆஃப்செட் பண்ணலாம், அதையும் வந்து ஒரு தப்புக்கு கீழே நம்ம கொண்டு வந்துடலாம் அவங்க பண்ணுறது இல்லைன்னு. ஓகே, இந்த லாஸை வந்து 8 இயர்ஸ் ஆஃப்செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை விட இது எஃபிஷியண்ட்டாக இருக்குமா? நம்ம வந்து எல்லாத்தையுமே டேக்ஸோட கொண்டு போயிடக்கூடாது. டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ப்ரைஸை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறது. ஸோ இந்த லாஸ் புக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த டூல் அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் பெனிஃபிட் அடைவதற்காக. இதை வந்து நீங்கள் தனியாக பண்ணணும். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கோட சேர்த்து பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த லாஸ் எல்லாம் வந்து தனியாகவே நம்ம வந்து காட்டலாம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு லாபகரமாக இருக்கிற ஒரு பங்கை விற்றுட்டு
அப்போ விற்றோனாலே நம்ம இந்த டேக்ஸ் இருந்ததுன்னா அந்த டேக்ஸுக்கு மேலே தான் வரும். இதை விட லாஸே புக் பண்ணுறது கரெக்டாக இருக்குமாங்கிற லெவலில் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்து கேஸ் டு கேஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் சொல்கிறது இது சூப்பர் கேள்வி. நான் ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிட்டது வேணால் சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். கண்டிப்பாக லாஸ் வந்து நமக்கு லாபம் தரும். நம்ம இதை வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணோம்னா அடுத்தடுத்த லாபங்களில் நம்ம ஆஃப்செட் பண்ணலாம். அந்த அளவுக்கான லாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது தான் நல்லது. பெரிய லாஸ் இருக்குது, அந்த லாஸ் வந்து நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணால் பெரிய பெனிஃபிட் அடுத்த ஃபியூச்சர் இயர்ஸில் கிடைக்குன்னா அதை நம்ம தாராளமாக பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு லக்ஸரி அப்படின்னு சொல்லலாம். லாஸ் கேரி ஃபார்வர்ட் அப்படிங்கிறது வந்து பேசிக் நெசசிட்டி. அதை நம்ம விட்டுடக்கூடாது. அப்போ நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செக்லிஸ்ட்லாம் வச்சிருக்கணும்? கண்டிப்பாக எது எல்லாத்தையும் நம்ம இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணுறது சார்? ஃபஸ்ட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை அனலைஸ் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். அதில் எதெல்லாம் லாபமாக இருக்குன்னு பாருங்கள், எதெல்லாம் நஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, இந்த நஷ்டமாக இருக்கிறதுல நீங்கள் ஏதாவது சேல் பண்ணணுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா அதை நீங்கள் சேல் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து லாஸ் வருதா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த லாஸ் அப்படிங்கிறது குறைந்தபட்ச லாஸாக இருக்கும்போது நீங்கள் அடுத்த கட்டமாக 3வது வந்து எதெல்லாம் ப்ராஃபிட்டில் இருக்குது, எதெல்லாம் நீங்கள் வந்து ஹார்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த 3வதுலேயே வந்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப புல் ரனில் இருக்கிறத நீங்கள் வந்து டச் பண்ண கூடாது. ஸோ ஒரு சைட்வேஸில் இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் தான் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணணும். ஏன்னா ஸ்டாக் வைஸ் நமக்கு வந்து டேக்ஸ் கொடுக்குறது இல்லை, நம்மளுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவுக்கு தான் தராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3வது ஸ்டெப்பு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ 4வது வந்து என்ன அமௌண்ட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிச்சிருங்க. 1.25 லட்சம் வரைக்கும் நமக்கு இருக்குது, அதுக்காக நீங்கள் 1.25 லட்சம் வரைக்கும் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. எஸ்பெஷலி நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ தான் அதை கற்றுக்குறீங்க, ஹார்வெஸ்டிங் பண்ணுறதே கற்றுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பழகுங்க. ஸோ 5வது வந்து நீங்கள் பண்ணின ஷேரை வந்து தயவு செஞ்சு திருப்பி வாங்கிடுங்க. நிறைய பேர் வந்து அப்படியே விட்டுடுறாங்க. நான் ஹார்வெஸ்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அது பயனே கிடையாது, அது ஹார்வெஸ்டிங்கே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அதை திருப்பி வாங்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்லிஸ்ட்டும் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ஸ்கீம் தான். ஸ்கீம் கிடையாது, ஒரு லூப் ஹோல் தான். பட் இது லூப் ஹோலும் இல்லைல்ல சார்? அது எப்படி நம்ம இது இல்ல கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் தரல. கவர்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட எடுத்துக்கலாம். இது ஆஃப் கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து தெரிஞ்ச அடுத்த நாளே இது வந்து சொல்ல போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தோ என்னமோ சொல்லியிருக்காங்க, நம்ம ஆர்பிஐ ரூல் போட்டிருக்கு, பிளஸ் நிதி அமைச்சரும் சொல்லியிருக்காங்க பேங்க்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம வந்து அதை வந்து தப்பு சொல்லிட்டு வரோம், பேங்க் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க தப்பு பண்ணலை, ஏன்னா இட் இஸ் அலோட். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அரசாங்கமே கொண்டு விட்டது. அது மாதிரி தான் இது எல்லாருமே பண்ணுறதுனால இது தப்பு இல்லைன்னு நம்ம மனசாட்சி சொல்லுது. பட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறோம். இது அரசு தப்புன்னு சொல்லவே இல்லை. பட் எண்ட் ஆஃப் த டே இது தப்பு தான். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன், அது எனக்கு 1.5 லட்சத்தை எக்ஸிட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்லாம் பண்ணுற நீட் இருக்கா? அதுக்கு கம்மியாக தான் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க இது பண்ணணும்னு தேவையில்லையா? இல்லை, பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். சரி, எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ப்ரைஸ் ரீசெட் தான் பண்ணுறோம். நீங்கள் 10 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, அதோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ் போயிடுச்சு. இப்போ அடுத்த வருஷம் வந்து அது 30% ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் அந்த ஷேரை விற்றீங்கன்னா உங்களோட லாபம் 20 ரூபா. ஸோ அப்போ 20 ரூபாய்க்கு வந்து 10 ரூபாய்க்கு இவங்க டேக்ஸ் கொடுக்க வேணாம்னு சொன்னாலும் மீதி 10 ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இதுவே வந்து இந்த வருஷமே நீங்கள் 10 ரூபாயிலேருந்து அது 20 ரூபாயில் போகும்போதே அந்த ஷேரை விற்றுடுறீங்க, மறுபடியும் அதே 20 ரூபாயில் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் 30 ரூபாயில் விற்கும் போது உங்களோட ப்ராஃபிட் வந்து 10 ரூபா தான். ஸோ 10 ரூபாயில் அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1 லட்சம் அந்த அளவுக்கு வந்தால் மட்டும் தான் விற்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ரைஸ் ரீசெட் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கி விற்கலாம். பெரிய ஷேராக இருக்கிற மாதிரி, பெரிய அமௌண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லது. இப்போது நான் என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்குது, எனக்கு அதில் நிறைய ப்ராஃபிட் வந்துட்டே இருக்குது, அந்த ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணால் மட்டும்தானே எனக்கு அது டேக்ஸபிளாக வரும்னு கேட்குறேன். ஆமாம், நீங்கள் டேக்ஸ் வந்து புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டேக்ஸபிளாக வரும். ஸோ அந்த டேக்ஸும் வந்து 1.25 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, எக்ஸம்ப்டட் தான். கேபிட்டல் இது ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா அமெரிக்காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணாட்டாலும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அன்ரியலைஸ்டு கெயினுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். பட் இந்தியாவில் ரியலைஸ்டு கெயினுக்கு மட்டும் தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அது 1.25 லட்சம் வரைக்கும் நமக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் வந்து ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் இல்லை லாங் டேர்ம் கெயின்ஸ் இது ரெண்டுத்துக்குமே நம்ம அப்ளிகபிள் ஆகுமா, இல்லை ஏதாவது ஒரு மாதிரியான விஷயத்துக்கு தான் பண்ணலாமா சார்? நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே வந்து இது பண்ணலாம். பட் ஆனால் ஷார்ட் டேர்ம் கெயினில் நீங்கள் பண்ணுறதுல பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. அது ரிஸ்க்கும் அதிகம் கூட. ஸோ லாங் டேர்ம் கெயினில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு லாஸ் வந்ததுன்னா நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் ரெண்டுத்தையுமே வந்து கெயினை வச்சு செட் ஆஃப் பண்ணலாம். பட் லாங் டேர்ம் லாஸை லாங் டேர்ம் கெயினில் தான் பண்ணோம். ஸோ இதையும் கன்சிடர் பண்ணி நீங்கள் லாங் டேர்மில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள்.
ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள், பணத்தை சம்பாதிங்க. ஸோ டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பற்றின நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். தேங்க்யூ. எஸ். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.